வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். மதுரைக்காரங்க பாசமானவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். அது ரயிலாக இருந்தால் மட்டும் விட்டுருவாங்களா என்ன? 1977 ஆகஸ்ட் 15 அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில். இன்னைக்கு இந்த வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் பல வெற்றிகரமான பயணங்களை முடிச்சிருக்கு. ரொம்பவும் வேகமாக சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில். அதுவும் காலை நேரத்தில் இந்த ட்ரெயினுக்குன்னே ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தினசரி காலையில் 6:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அது மதுரையிலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூருக்கு 2:20 மணிக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி 1:45க்கு சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது இரவு மதுரைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கு. நேற்று இந்த ரயிலுக்கு 49வது பிறந்த நாள் விழா. எந்த ஒரு ரயிலுக்குமே பிறந்தநாள் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வருஷம் வருஷம் வைகை எக்ஸ்பிரஸுக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுற ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது நம்முடைய மதுரை மண்ணில் வழக்கம் போல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த இன்ஜின் முன்னாடி மிகப்பெரிய கேக்கை கொண்டு வந்து அதை கட் பண்ணி எல்லோருமே சந்தோஷமாக வைகை எக்ஸ்பிரஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு அந்த கேக்கை வழங்கி சந்தோஷமாக கொண்டாடின அந்த நிகழ்வு இருக்குது பாருங்கள், அது என்றைக்குமே மறக்க முடியாது. மதுரைக்காரங்க பாசமானவங்க. பாசமானவங்க மட்டும் இல்லை, அவங்க பாசம் வச்சுட்டா கடைசி வரைக்கும் அந்த பாசத்தை யாராலும் அசைக்க கூட முடியாது. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, ட்ரெயினாக இருந்தாலும் சரி. அதுக்கு உதாரணம் தான் நேற்று நடைபெற்ற அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம். நிச்சயமாக இது மகிழ்ச்சியான தருணம் தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.